Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This is a series completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue with the new concepts. சீக்வன்ஸ் டேட்டா டைப் செட் டைப்ல இன்னொரு டைப் வந்துட்டு ஃப்ராசன் செட். ஸோ ஃப்ராசன் செட்ன்றது இம்மியூட்டபிள் டேட்டா டைப்மா. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிருக்கிறது நம்ம எந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ண போறோம் இங்க பாருங்களேன். The Python frozen set data type is a set. It is also a set that is immutable. We cannot do any changes. This means that each element in the set is unique. And unique means duplicates accept பண்ணாது and that the item itself cannot be changed. என்ன changes பண்றதுக்கு ஆகிறது இல்ல. We cannot do any replacements that and all. Not only replacement, we cannot add a new value into the set. In the frozen set delete பண்றதுக்கு ஆகிறது இல்ல. Frozen sets builds on the Python set. They share many of the same characteristics. Set மாதிரியே இந்த frozen set கூட some properties follow ஆகும். அது என்னத பாருங்களேன். யூனிக் என்னதுன்னா யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆனா டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. frozen set duplicates accept பண்ணாது, set accept பண்ணாது. iterable means values iterate பண்ணலாம். for loop நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்ல because unordered data type இது. நீங்க ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா for loop யூஸ் பண்றோம். ஸோ அதே போல frozen set iterate பண்ணிக்கணும் just like a set. mutable frozen setன்றது immutable. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணீங்களா எந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகிறது இல்ல. பட் setன்றது mutable தான். ஓகேவா? So few things follows set properties by the frozen set. I'll show it. How to create this frozen set? By using this frozen set function. இந்த frozen set data type create பண்ணணும்னா frozen set function மூலமா create பண்ண போறீங்க. அதுல values வந்துட்டு iterable object. iterable object என்னது? Like sequence data types like list, tuple, set அந்த மாதிரி data types யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு frozen set create பண்ணலாம். Similar to the set function constructor. The function will remove any duplicate items in the item passed. இப்போ நீங்க எதனா duplicates போட்டிருக்கீங்களா, இப்போ நான் இந்த frozen set function உள்ள நீங்க என்ன iterable object போடலாம். iterable objectனா எதனா sequence data type. நான் இங்க list போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்ல நீங்க வேல்யூஸ் போட்டிருக்கீங்க. லிஸ்ட்ன்றது டூப்ளிகேட்ஸ் ஆக்செப்ட் பண்ணணும், எந்த ஆர்டர்ல இருக்குமோ அதே ஆர்டர்ல இருக்கும். ஆனா நீங்க இது frozen set கன்வெர்ட் பண்ணும்போது டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது, தென் அன்ஆர்டர்டா இருக்கும். நீங்க கொடுத்திருக்கிற ஆர்டர்ல வராது. அவுட்புட்ல பாருங்களேன் எப்படி இருக்கு. டூப்ளிகேட்ஸ் இல்ல, நீங்க கொடுத்திருக்கிற ஆர்டர்ல இல்ல, ஜஸ்ட் லைக் செட் மாதிரி தான். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம இங்க லிஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறோம் frozen set ஃபங்க்ஷன் உள்ள. அது ரிட்டர்ன் பண்ணும்போது கர்லி பிராக்கெட்ஸ்ல அவுட்புட் காட்ட போகுது இன்சைட் த frozen set. ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போறேன். நெக்ஸ்ட், திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட்மா. ரொம்ப வாட்டி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செட் அண்ட் த frozen set? செட்ன்றது மியூட்டபிள், frozen setன்றது இம்மியூட்டபிள். அவ்வளவுதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ் மேம். இப்ப பாருங்களேன், நான் இப்போ நீங்க டுப்புள் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க frozen setல கொடுக்கணும். டுப்புள் யூஸ் பண்ண பாருங்களேன். சாயி 45, சாயி 34.89, then true value, then 1, then ஹரிஷன் கொடுத்திருக்கேன். ஸோ இது நான் இந்த frozen set ஃபங்க்ஷன் மூலமா ஒரு frozen set data type கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் உள்ள ஒரே பாராமீட்டர், அது எனி டைப் ஆஃப் சீக்வென்ஸ் டேட்டா டைப், தட் இஸ் கால்ட் iterable ஆப்ஜெக்ட். iterable ஆப்ஜெக்ட் என்னதுன்னா சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் தான். லிஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம், டுப்பிள் என்ன யூஸ் பண்ணலாம், செட் என்ன யூஸ் பண்ணலாம். நான் இங்க டுப்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க நான் டூப்ளிகேட்ஸ் போட்டிருக்கேன். ட்ரூ ஒன்ன்றது ஈக்குவலா கிடையாதா? ஈக்குவல் தான். நீங்க செட்ல, நீங்க frozen setல நீங்க இந்த டூ வேல்யூஸ் டூப்ளிகேட்ஸ் தாவே அக்செப்ட் பண்ணுது. போத் ஆர் சிமிலர். செட்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கிறோம். ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ, ஜீரோ இன்டீஜர் வேல்யூ வந்துட்டு டூப்ளிகேட்ஸா ட்ரீட் பண்ணும் செட்ஸ்ல. அதே போல ட்ரூ பூலியன் வேல்யூ, ஒன் இன்டீஜர் வேல்யூ டூப்ளிகேட்ஸா ட்ரீட் பண்ணுது செட்ஸ்ல. ஏதாவது ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது.
ஸோ அதே போல நீங்க ஃப்ரோசன் செட்டா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டுப்பிள் இந்த டூப்ளிகேட்ஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். இந்த ட்ரூ ஆகட்டும் 1 இது ரெண்டு ஏதோ ஒரு வேல்யூ, சாய் ஒரே வேல்யூ தான். நீங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்ல வராது. வேணுமானா செக் பண்ணி பாருங்க. பிரிண்ட் ஆஃப் எஃப்எஸ் அண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட் டைப் ஆஃப் டேட்டா டைப் இட் இஸ் அ ஃப்ரோசன் செட் டேட்டா டைப். ஸோ பாருங்களேன், எங்க ட்ரூ ஒரு வேல்யூ தான் வந்திருக்கு, 1 வரல. பிகாஸ் போத் வில் லைக் சிமிலர் வேல்யூஸ். நெக்ஸ்ட் சாய் ஒரே வாட்டு தான் எடுத்துக்கும். ஸோ இங்க எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கிறோமோ அந்த ஆர்டர்ல இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் வேணுமானா இங்க எழுதிக்கோங்க. பட் நான் கிளியரா போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரோசன் செட்ன்றது கூட duplicates, okay, won't allow duplicates. Same, won't allow duplicates. First point. Second point வந்துட்டு unordered data type மா இது கூட unordered data type. Third point வந்துட்டு we cannot access values, particular values மா. ஒரு வாட்டி we cannot access a particular value because no positions for the value. We cannot access particular value from the frozen set also because it is not following the proper positions. Then slicing method ஒரு வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு ஆகல இண்டெக்ஸ் மூலமான்றப்ப மல்டிபிள் வேல்யூஸ் கூட ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் கிடையாது. மெயின் திங் இஸ் இட் இஸ் அ இம்மியூட்டபிள் டேட்டா டைப். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் செட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது ஒன்னு மட்டும் தான் டிஃபரெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கிறது. ஸோ நீங்க ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா நீங்க ஃபர் லூப் யூஸ் பண்ணிக்கிட்டு இட்ரேட் ஓவர் ஃப்ரோசன் செட் அன்னப்போ நீங்க ஃபர் லூப் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஐ அன்னி பாருங்க, யூ வில் கெட் இட். சேம் வேல்யூஸ் இட்ரேட் பண்ணலாம். ஒரு வேல்யூ விசிட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா இட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபர் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃப்ரோசன் செட். It is immutable. Once it is created, you cannot do changes. மேடம் இப்போ இதுல என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? நம்மளுக்கு நியூ செட் கிரியேட் ஆகுது இல்லையா? நம்மளுக்கு நியூ செட் ரிட்டர்ன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரோசன் செட் மேல அப்ளை பண்ணிக்கலாம். லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா? லென் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பிரிண்ட் ஆஃப் உங்களோட ஃப்ரோசன் செட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றப்ப லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. duplicates remove பண்ணிட்டு what are the elements you have, that values it will return. So 1 2 3 4 5 you will get the output as 5. next என்ன functions யூஸ் பண்ணலாம்? இதர் மேலே யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் because it will create a two frozen sets join பண்ணிக்கிட்டு ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணுது. ஒரு நியூ ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்ணலாம் யூனியன் ஃபங்க்ஷன் மூலமா. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் கூட இந்த ஃப்ரோசன் செட் மேல யூஸ் பண்ணிக்கலாம். டூ ஃப்ரோசன் செட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க லேர்ன் நீங்க பண்ணுங்க. அதெல்லாம் அந்த ஃப்ரோசன் செட் மேல அப்ளை பண்ணிக்கோங்க. பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். 2 ஃப்ரோசன் செட்ஸ்ல காமன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு நியூ ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்ண போறது இன்டர்செக்ஷன். அதே போல என்ன ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம்? டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணலாம். டிஃபரன்ஸ் என்னது? 2 செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட் யூனிக் எலிமெண்ட்ஸ்ல நியூ ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்ணும். அதே போல சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? இது கூட நியூ செட் கிரியேட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்? இஸ் டிஸ்ஜாயின்ட் ஃபங்க்ஷன். இது கூட என்ன பண்ணுது? செக் பண்ணுது அதுல. ஸோ 2 ஃப்ரோசன் செட்ஸ்ல நோ 2 காமன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதே போல இஸ் சூப்பர் செட் கூட இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றது எல்லாமே இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ரோசன் செட் மேல கூட அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இஸ் டிஸ்ஜாயிண்டா எடுத்துக்கோங்களேன். 2 ஃப்ரோசன் செட் எடுத்துக்க போறேன். ஸோ fs1 இஸ் ஈக்குவல் டு fs2 இஸ் ஈக்குவல் டு 2 ஃப்ரோசன் செட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக கண்டிப்பா ஃப்ரோசன் செட் ஃபங்க்ஷன் உள்ள ஏதாவது ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செட்ஸ் எடுத்துக்க போறேன். நீங்க செட் இல்லாம கூட நீங்க எதனா எடுத்துக்கோங்க. பவன், அப்புறமா 20, அப்புறமா எஷ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே போல ஃப்ரோசன் செட் மூலமாவே ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்றதுக்கு ஆகுது. அதுல உள்ள நீங்க எந்த டேட்டா டைப்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கிரண், அப்புறமா 34.56 மணி. ஸோ இப்போ இந்த 2 ஃப்ரோசன் செட்ஸ் மேல நான் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிரிண்ட் ஆஃப் fs1 டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் fs2. ஸோ fs1ல fs2ல ஏதாவது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ இட் வில் ரிட்டர்ன்
true for us. ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கனா ஸோ தட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல் யூ கேன் யூஸ் இட் ஆன் அ ஃப்ராசன் செட்ஸ். யூ கேனாட் யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுது, உங்களோட செட்ல நியூ வேல்யூ ஆட் பண்ணுது. பட் இந்த ஃப்ராசன் செட் இம்யூட்டபிள் ஆயிருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணா கூட ஒர்க் ஆகாது. வேணுமானா செக் பண்ணி பாருங்களேன். இப்ப நம்மள்கிட்ட இது ஒரு ஃப்ராசன் செட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், FS1 இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இதுல ஒரு நியூ வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். FS1 டாட் ஆட் லக்ஷ்மி ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இஸ் இட் பாசிபிள்? எரர் காட்டிடும். பிகாஸ் அது வந்துட்டு இம்யூட்டபிள். பாருங்க, எரர். நோ ஆட்ரிபியூட் ஆட் ஃபங்க்ஷனே கிடையாது அதுல ஃப்ராசன் செட்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா எவ்ரிவன்? எனிவன் கேன் டெல் ஹவு டு கிரியேட் a empty frozen set? How to create empty frozen set ma? FS1 is equal to simple frozen set function கொடுத்துட்டு மன்னா போதுமா? That is called empty frozen set. அவ்வளவுதான். This is a empty frozen set. Okay va? Hope you thoroughly understood the concepts. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and hit the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.